நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் மற்றும் கிருபையின் சுவிசேஷ ஜெப வீடு சார்பில் கிறிஸ்துமஸ் விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா வடபுத்தூர் கிராமத்தில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் மற்றும் கிருபையின் சுவிசேஷ ஜெப வீடு சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி சேகர் தலைமை தாங்கினார். ஆவின் பொன் ஏழுமலை, மூர்த்தி, ரங்கநாதன், சின்னத்தம்பி, ஜெயந்தி, பத்மநாபன் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழக மாநில தலைவர் பொன் பாலசுப்ரமணியம், திமுகவின் மாநில தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து முதியவர்களுக்கு போர்வை வழங்கப்பட்டு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தனர். கிருபையின் சுவிசேஷ ஜெப வீட்டின் பாஸ்டர் பொன் சாம்சன் சிறப்பு பிரார்த்தனை செய்து அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் செஞ்சி அஜய் ஃபாஸ்ட் ஃபுட் உரிமையாளர் KS விஜயன், ஒன்றிய கவுன்சிலர் ஏலக்கண்ணி வேணுகோபால், மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழக நிர்வாகிகள் மற்றும் புத்தூர் கிராம மக்கள், சிறுவர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக அருண் பிரகாஷ். எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்று விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் வடபுத்தூர் கிராமத்தில் சுவிசேஷ கிருபையின் ஜெப வீடு அறக்கட்டளை மற்றும் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் இணைந்து நடத்தப்பட்ட கிறிஸ்துமஸ் விழா. இந்த சுவிசேஷ கிருபையின் ஜெப வீடு அறக்கட்டளை நிறுவன தலைவர் பாசமிகு ஐயா பொன் ஜாம்சன் மிகச்சிறந்த ஒரு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஊழியக்காரர். இது 10வது வருடமாக இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தி பெருவிழாவை சொல்லும் வேளையிலே இங்கு சுற்றுவட்ட கிராமங்களில் மற்றும் ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு உண்டான புத்தாடைகளும் உணவுகளும் இனிப்புகளும் வழங்கி 10 வருடமாக இந்த அருட்பணியை அறக்கட்டளையின் சார்பாக செய்து வருகிறார்கள். அதோடு மற்றும் இந்த மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் விழுப்புரம் மாவட்ட அவைத்தலைவராக இருந்து சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு மற்றும் பொது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இறங்கி செயல்படக்கூடியவர். நமக்கென்ன வந்தது என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே மனிதநேயத்தின் மறுபுறவையாக ஐயா இறங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒத்துழைப்பாக அந்த மாவட்டத்தின் செயலாளர், மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழக மாவட்ட செயலாளர் ஐயா ராமு பீட்டர் அவர்களும், அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐயா இன்பராஜ் அவர்களும் மற்றும் இந்த சுவிசேஷ கிருபையின் ஜெப வீடு அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் மற்றும் ஒவ்வொருவரும் தங்களுடைய நாம் என்ன செய்வோம் என்ற ஒரு தாக்கத்தோடு இவர்களுக்கு செய்தீர்கள் எனக்கே செய்தது போல என்று ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொன்ன சத்திய வார்த்தையின்படி இங்குள்ள ஏழை எளிய மக்களுக்கு 10 வருடமாக கொண்டாடி வருகிறார்கள். இவருடைய சேவைகளை பாராட்டி இன்று மதசார்பற்ற இந்த நிகழ்வை இந்த மண்ணின் மைந்தர் அருமை ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகி செஞ்சி சிவா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களும் மற்ற உள்ள ஊராட்சி தலைவர்கள், மாநகர ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் எல்லோரும் வந்து சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி தந்தார்கள். அது மட்டுமல்ல, சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஒரு தாகத்தோடு ஆண்டவர் நாமத்தின் மீது ஒரு தாக்கத்தோடு இங்கு வந்து அமர்ந்து செய்தியை கேட்டது மட்டுமல்ல, இங்கு எல்லா நலத்திட்ட உதவிகளையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி சென்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் 15 வருடங்களாக தமிழ்நாடு முழுவதும் எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் உதவி செய்து வருகிறோம். மருத்துவ முகாம்களும் மற்றும் புற்றுநோய் ஆராய்ச்சி மருத்துவ அரசாங்கத்தோடு இணைந்து 12 டாக்டர்கள் செய்யக்கூடிய ஒரு பணியை நாங்கள் செய்து வருகிறோம். அந்த வகையிலே விழுப்புரம் மாவட்டத்தில் சிறப்பாக ஐயா அவைத்தலைவர் பொன் சாம்சன் ஐயாவுடைய பங்கும் மற்றும் மாவட்ட செயலாளர் ராமபீட்டர் ஐயாவுடைய பங்கும் ஒருங்கிணைப்பாளர் இன்பராஜ் பங்கும் இருக்கிறது. மற்றும் எபினேசர் மற்றும் ஒவ்வொரு உரையும் நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை வரை பேச சொல்ல வேண்டும். எல்லோரும் தங்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்வதை தங்கள் குடும்பத்திற்கு செய்வதாக எண்ணி உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைப்பு யாரிடமும் நன்கொடை வாங்காமல் 15 வருடங்களாக இதுவரை அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுத்துறை அதிகாரிகள் மற்றும் ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரிடமும் ஒரு நட்பு ரீதியாக இந்த அமைப்பு என்ன தேவையோ, மக்களுக்கு எது தேவையோ, ஏழைகளுக்கு எது தேவையோ அதை நாங்கள் போராட்டமாகவும் பெற்றிருக்கிறோம். ஒரு நட்பு ரீதியில் ஒரு வேண்டுதலாகவும் பெற்றிருக்கிறோம். இதுவரை இந்த மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் பணியை பாராட்டி
சர்வதேச மனித உரிமைகள் குளோபல் மிஷன் என்ற அமெரிக்காவில் இருந்து இயங்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அந்த அமைப்பில் எங்களுடைய அமைப்பை மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் அமைப்பை சிறந்த மக்கள் பணிக்காக தேர்ந்தெடுத்து அந்த அமைப்போடு இணைத்திருக்கிறார்கள். இந்த வகையிலே அந்த அமைப்பின் சிறந்த அமைதி தூதுவராக என்னையும் இங்கு அமைப்பு செயலாளர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர்களையும் நியமித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக நம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் சரி, அது மட்டுமல்ல 122 நாடுகளில் நம் அமைப்பை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். என்ன உதவி வேண்டும் என்றாலும் நமக்கு எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பொன்சாம்சன் ஐயாவுடைய பணியும் மற்ற இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பணியும் மேலும் சிறக்க மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். எல்லா விதத்திலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று உறுதி கூறுகிறோம். நன்றி. மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் மாநில தலைவர் பொன் பாலசுப்ரமணியன்.